நம்மளுடைய தலைவர் அன்பு ராமதாஸ் அவருக்கு நம்ம பேசுவோம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட இது 22வது ஆண்டு பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மாநில அரசு நிழல் நிதிநிலை அறிக்கை நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம். கடந்த 17 ஆண்டுகளாக நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கை வெளியிட்டு வருகின்றோம். எங்களுடைய வேளாண் நிதிநிலை அறிக்கை கடந்த வாரம் வெளியிட்டிருக்கின்றோம். இப்போது பொது நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம். இது ஆக்கப்பூர்வமான ஒரு ஆவணமாக அரசு பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமாக பார்த்து வருகிறார்கள். கடந்த காலத்தில் நாங்கள் வெளியிட்ட பிறகு இதை நிதி அமைச்சர், நிதி செயலாளர், மற்ற அதிகாரிகள், IAS அதிகாரிகள், படித்தவர்கள் மத்தியிலே இதை கொடுத்து அவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக இவ்வளவு நீங்க செஞ்சிருக்கிறீங்களான்னு நாங்கள் எல்லாம் கேட்கிற நேரத்தில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே வேளையிலே இது செயல்படுத்த முடியும். அதாவது இவ்வளவு காலமாக இந்த கட்சிகள் எல்லாம் அடுத்த தேர்தலுக்காக திட்டமிடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய நிழல் நிதிநிலை அறிக்கையில் அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த 30 ஆண்டுகள், அடுத்த 50 ஆண்டுகள் எப்படி தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனைகள், தொலைநோக்கு பார்வையோடு தான் எங்களுடைய நிதிநிலை அறிக்கை நாங்கள் தயாரிக்கின்றோம். இதுல பல கொள்கை முடிவுகளை இதில் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இது அவசியமாக அனைவரும் படிக்க வேண்டும். ஆனால் இதுல துல்லியமாக புள்ளி விவரங்கள் எல்லாம் வைத்து அதில் முக்கியமானது என்னன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் சுமைன்னு பார்த்தீங்கன்னா 14.5 லட்சம் கோடி. அது நேரடி கடன் கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடி. அது பொதுத்துறை கடன் 5,10,000 கோடி, கிட்டத்தட்ட 14.5 லட்சம் கோடி இந்த ஆண்டு, அதாவது மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள இருக்கும். அதற்கு வட்டி கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1,18,000 கோடி வட்டி மட்டும் கட்டுற சூழல்ல தமிழ்நாடு இருக்கு. ஆனா எங்களுடைய நிதிநிலை அறிக்கைகள்ல கூடுதல் வருவாய், அது வரி இல்லாத வருவாய், நான் டாக்ஸ் ரெவென்யூஸ் அதுல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு அளவுக்கு எங்களுக்கு நாங்க ஈட்ட முடியும் என்று அந்த எங்களுடைய ஆவணத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல எப்படின்னா அந்த மணல், தாது மணல் பிரச்சனை நம்ம குவாரியில இருக்கு, கிரனைட்ல இதெல்லாம் போயிட்டு அதுலயும் அப்புறம் நல்ல ஒரு நிர்வாகம், நேர்மையான அதிகாரிகள், நேர்மையான அமைச்சர்கள், முக்கியமா நேர்மையான அமைச்சர்கள் அது வைத்தால்தான் நல்ல நிர்வாகம் வரும். ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறையில கடந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க, 2 முறை உயர்த்திருக்கிறாங்க. அதுல பீக் டாரிஃப்னு ஒன்று உயர்த்திருக்கிறாங்க. அது தொழிற்சாலைகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இப்ப அதனால என்னன்னா அதுக்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாட்டுடைய மின்துறையில 10,000 கோடி நட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் கடன் சுமையெல்லாம் பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 70,000 80,000 கோடி இருக்கு. அதுல அது வேற. நான் சொல்றது ஆண்டுதோறும் 10,000 கோடி நட்டோம்னு சொல்றேன். கடந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்திய காரணத்தால் 23,000 கோடி கூடுதல் வருமானம் வந்திருக்கு. 23,000 கோடி வந்தும் கடைசியில் என்ன சொல்றாங்க, 9,000 கோடி நட்டோம்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு என்னன்னு புரியல. 10,000 கோடி நட்டோம்னு சொல்றீங்க, 23,000 கோடி வருமானம் வருது, அப்புறம் 9,000 கோடி நட்டோம்னு சொல்றீங்கன்னா அப்போ இதுல இது போன்ற அதனால நல்ல ஒரு சூழல் உருவாக்குது. இதுதான் அப்போ அதெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலா எங்களுடைய பட்ஜெட்ல இருக்கு. இந்த ஆண்டு எங்களுடைய நிதிநிலை அறிக்கை சமூக நீதி அடிப்படையை வைத்து பொருளாதார முன்னேற்றம் எப்படி அடைய முடியும், அதான் இந்த ஆண்டுடைய கான்செப்ட். ஸோ இதெல்லாம் நாங்க மக்களுக்காக நாங்க கொடுத்துருக்குறோம். மக்கள் இதை நிச்சயமா பொதுமக்களும் இது படிக்கணும். இது இதுல இணையத்துல இருக்கும். இல்ல பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்னா இது ஏதோ ஒரு குறிப்புகள், எண்ணிக்கை, பிசிக்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அது கொஞ்சம் இருக்கு. ஆனா அதிகமா திட்டங்கள் என்னென்ன செய்யலாம், நடைமுறைப்படுத்தலாம், எப்படி அது நடைமுறையில படத்துல. இப்போ ஒரு உதாரணம், சென்னையில போக்குவரத்து, அரசு போக்குவரத்து இது பேருந்துகள் 6,000 பேருந்துகள் உயர்த்தி, அப்புறம் இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் இன்னும் 8,000 பேருந்துகள் உயர்த்தி அதுல இலவசமா கொடுக்கும் பேருந்துகள். அது இலவசமா கொடுத்தா இப்ப பெண்களுக்கு இலவசம் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்னது ஆண்களுக்கும் இலவசம் தான் சொல்லு, எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லிட்டேன். அது நீங்க தான் தப்பா, ஊடகம் தான் தப்பா, தான் ஆண்களுக்கு இலவசம்னு சொன்னதுல பொதுவா எல்லாத்துக்கும் இலவசம். யார் டூரிஸ்ட் வந்தாலும் சரி, இங்க இருக்கிறவங்க வந்தாலும் சரி, இலவசமா கொடுத்தா அதனால என்ன நன்மைகள் இருக்கும்? சாலைகள் தேய்மானம் குறையும், விபத்துகள், ஆக்சிடென்ட்ஸ் குறையும், பொல்யூஷன் குறையும். அது இல்லாமல் இப்போ ஒவ்வொரு வீட்லயும் அவங்க கிட்டத்தட்ட 3,000-4,000 ரூபாய் நடுத்தர வீட்டுல மிச்சப்படுத்தலாம். ஒரு மாதத்திற்கு 4,000 மிச்சப்படுத்தலாம். ஏன்னா ஸ்கூலுக்கு போறதோ, மார்க்கெட்டுக்கு போறதோ, வெளியில சினிமாவுக்கு போறதோ எல்லாமே இலவச பேருந்து. இல்லைன்னா பைக்ல பெட்ரோல் போட்டுட்டு போகணும், அப்புறம் பைக்ல ஆக்சிடென்ட், இன்சூரன்ஸ் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கலாம். பொருளாதார முன்னேற்றம் அடைய எங்க வேணா, எங்க இருந்தனா எங்க வேணா போய் படிக்கலாம்.
இப்போ அங்க சுத்தி இருக்கிற பள்ளிக்கூடத்துலாம் படிக்க முடியும். அப்புறம் எங்க இருந்தனா எங்க வேணா போய் வேலைக்கு செய்யலாம். இப்போ இல்லைன்னா அங்கே 800 ரூபாய் அங்கே பஸ் கட்டணம் மட்டும் வேலைக்கு போகிறதுக்கு அவங்க சம்பளமே வந்து 5000 ரூபாய் இல்லை 800 ரூபாய் பஸ் கட்டணும். இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் யோசனைகளா இது போன்ற இவ்வளோ நூற்றுக்கணக்கான யோசனைகள் இருக்கு. இப்போ இந்த மாநில அரசு கூட வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு பல நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பொருளாதார நிபுணர் குழு அமைச்சிருக்காங்க. இப்போ உலக மாநாடு நடத்திருக்காங்க. 2030 1 ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி நோக்கி போறப்ப பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் நோக்கி தானே போறாங்க. இருக்கு. அது வந்து மேலோட்டமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜொலிப்பா இருக்கும், ஜொலிக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா வேற விதமா இருக்கும். முதலீட்டாளர்கள் மாநாடு 5.5 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. கடந்த காலத்துல எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு அறிவிச்சாங்க, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணாங்க, அதுல எவ்வளவு முதலீடு வந்தது, எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்ததுன்னு வெள்ள அறிக்கை கொடுக்கட்டுமே. இவங்க ஆட்சி காலத்துல எவ்வளவு வந்தது, அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு வந்தது, எவ்வளவு அறிவிச்சாங்க, அதெல்லாம் வெளியிடு. இது வரைக்கும் தகவலே வரலையே. அது வந்ததுன்னா தான் இதுக்கு எவ்வளவு உண்மைன்னு தெரியும். $1 ட்ரில்லியன் எக்கானமி எல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். அதை நோக்கி போகணும்னா அது என்ன, எப்படி போக முடியும்? அது நீங்க சொல்ற மாதிரி வளர்ச்சி வந்து 18%, 20% வளர்ச்சி அடையணும். ஒரு மாநிலம் 20% வளர்ச்சி அடைய முடியுமா? பிராக்டிக்கலா பார்க்கணும். பேசுறது வேற மாதிரி எப்படி வேணா பேசிக்கலாம். இப்போ இருக்கிற வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 6%, 7%, 8% அவ்வளோதான் இருக்கு. அதனால அது வந்து 18-20% ஆனாதான் நீங்க $1 ட்ரில்லியன் இன்னும் ஒரு 5 வருஷத்துலயே 7 வருஷத்துலயே அடைய முடியாது. அதனால அதாவது எங்களோட நோக்கம் வந்து இந்த பட்ஜெட் வந்து தமிழக அரசுக்கு உதவியாக இருக்கும் தான் நாங்க பார்க்கிறோம். குறைய சொல்றதுக்கு எல்லாம் குறை சொல்லித்தான் இருக்கிறோம். எங்கெங்க தப்பு நடக்குதோ அங்க குறை சொல்றோம். அந்த குறை இப்போ நாங்க இன்னொன்னு லோக் ஆயுக்தா ஏன் கொண்டு வரலன்னு கேட்டோம். எங்க பட்ஜெட்ல லோக் ஆயுக்தா கொண்டு வந்திருக்கிறோம். சேவை உரிமை சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறோம். பழைய ஓய்வூதியம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் நீங்க செய்யாததுன்னு நாங்க செய்யறோம்னு நாங்க சொல்லி காமிக்கிறோம் உங்களுக்கு. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஏன் மாதத்திற்கு மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்ப எங்க பட்ஜெட்ல இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நாங்க போட்டு. ஆனாலும் இதுக்கு எங்களுடைய பிஸ்கல் டெபிசிட் வந்து 16,000 கோடி தான். தமிழக அரசு ஒரு பிஸ்கல் டெபிசிட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்க்க போறீங்க எப்படியாவது ஒரு 45,000 46,000 கோடியா இருக்கும். அதனால இதெல்லாம் நாங்க முன்கூட்டியே இதெல்லாம் நினைச்சோம். குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது தமிழகத்துல ஒரு பெரும் எதிர்ப்பு இருந்தது. ஆனா நீங்க அந்த நேரத்துல வந்து நாடாளுமன்றத்துல வாக்களிச்சதா இருந்தது. இப்போ பொது நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட மாட்டாரு. இது ஒரு முரண்பாடாக இருக்கு. அதான் நாங்க அதை ஏற்றுக்கிறோம். நாங்க அன்று இருக்கிற சூழல் அந்த சூழலா இருந்தது. நாடாளுமன்றத்தில் வாக்கு அளிக்கும்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனா எங்களுடைய கட்சியினுடைய மைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை முடிவில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து தமிழ்நாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். ஆனால் அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது இப்போ சுதந்திரம் அடைந்து 4 முறை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்தது. அதன் பிறகுதான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்புறம் அந்த சில அரசாங்கத்தெல்லாம் கலைச்சது பிறகுதான் இப்போ குழப்பம் நிறைய வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஏதோ ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அது அதிகமாக வந்து செலவு அதிகமாக இருக்கு, நேரம் அதிகமாக இருக்குது, எல்லாமே அதிகமாக வேற விதமாக இருக்குது. அதுல சில அச்சங்கள் எங்களுக்கு இருக்கு, அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா இப்போ ஒரு உதாரணம், ஒரு மாநில அரசு இருக்கு. அதுல மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டுல அரசு வந்து பெரும்பான்மையை இழக்கிறது. அப்ப அடுத்த 4 ஆண்டுகள் என்ன ஆகும்? இல்ல 3 ஆண்டுகள் பிறகு பெரும்பான்மையை இழக்கிறதுனா அடுத்த 2 ஆண்டுகள் என்ன ஆகும்? அப்போ ஒரு ஆளுநருடைய ஆட்சி, கவர்னர் வந்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். நம்ம அரசியல் சாசனத்தில் அவ்வளவுதான் இருக்கு. அதுவும் ஒவ்வொரு 6 மாதமா வந்து அதை வந்து ரினியூ பண்ணிட்டே இருக்கு நாடாளுமன்றத்தில் பண்ணணும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. இல்ல மத்திய அரசு எப்படியாவது ஒரு சூழல்ல இப்போ வாஜ்பாய் அரசு வந்து 13 மாதத்துல வந்து பெரும்பான்மை இழந்தது. அப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்துச்சுன்னா அப்போ மத்திய அரசு போற நேரத்துல மாநில அரசு மொத்தமா மறுபடியும் எல்லாமே சேர்ந்து தேர்தல் வருமா? இப்படி இப்போ மத்திய அரசு போச்சுன்னா அங்க பெரும்பான்மை வர முடியல, 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டு வர முடியலன்னா யார் ஆட்சி செய்வா? ஜனாதிபதி ஆட்சி செய்வாங்களா? இந்தியாவை ஜனாதிபதி ஆட்சி வருமா?
அப்ப இந்த கேள்விகள்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு நாங்க சொன்ன யோசனைகள் இருக்கு. யோசனைகள்ல ஒண்ணு முக்கியமான யோசனை இப்போ விகிதாச்சார அடிப்படையில வந்து தேர்தலை நடத்துங்க, அதாவது ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுங்க. ஒரு கட்சி சார்பில் கட்சிக்காக ஓட்டு போடணும் தவிர வேட்பாளர்கள் ஓட்டு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா பாட்டாளி கட்சி எவ்வளோ விகிதாச்சாரம் வருது, பர்சன்டேஜ் வருதோ அந்த எண்ணிக்கையில எம்எல்ஏஸ்க்கு ஒதுக்கீடு செய்யணும். பாட்டாளி கட்சி இந்த எம்எல்ஏஸ் யார் யாரும் நியமனம் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் எம்எல்ஏஸ் அவங்க எம்பிஸ் நியமனம் பண்ணிட்டு அந்த அதிகாரம் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அதுல என்னன்னா ஒற்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்புறம் வந்து பை எலெக்ஷன் ஒன்று இருக்க போறது இல்லை. யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கட்சியை வந்து இன்னொருத்தர் நியமனம் பண்ணலாம். அப்புறம் கட்சி தாவல்னு அந்த கான்செப்டே இருக்க போறது. இப்போ அடிக்கடி நம்ம பார்க்குறோம் கட்சி தாவல், ஹார்ஸ் ட்ரேடிங்லாம் பார்க்குறோம். அது அப்படின்னு ஒன்று கான்செப்டே இருக்காது. ஏன்னா யாரும் கட்சி தாவ முடியாது. ஏன்னா கட்சிக்கு தான் அதிகாரம் இருக்கும். அந்த நிலைப்பாடு, ஏன்னா இது 82 நாடுகள்ல இந்த நிலைப்பாடு இருக்கு, ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, வெற்றிகரமா செயல்பட்டு இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இவன் இலங்கையில கூட இருக்குது. அப்போ இந்தியாவில் அது கொண்டு வரணும். கொண்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து தேசிய தேர்தலுக்கும் மாநில தேர்தலுக்கும் 2.5 ஆண்டு இடைவெளி இருக்கும். தேசிய தேர்தல் நேஷனல் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அடுத்த 2.5 ஆண்டுகள் பிறகுதான் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் வரணும். அடுத்த 2.5 ஆண்டுகள் வந்து தேசிய தேர்தல், அப்புறம் 2.5 ஆண்டுகள் வந்து மாநில தேர்தல். இப்படிதான் மாத்தி மாத்தி வரணும். அப்படி ஏன் வரணும்னா தேசிய தேர்தலும் மாநில தேர்தலும் ஒரே நேரத்தில் வந்துச்சுன்னா தேசிய கட்சிகளுக்கு தான் அது சாதகமா இருக்கும், மாநில கட்சிகள் அதுக்கு பாதகமா இருக்கும். ரெண்டாவது தேசிய பிரச்சனைகளா பேசப்படும், மாநில பிரச்சனைகள் பின்தள்ளப்படும். அதுல அதனால வந்து தனித்தனி தேர்தல் இருந்தாதான் தேசிய தேர்தல் தேசிய இஷ்யூஸ், நேஷனல் இஷ்யூஸ் பத்தி பேசினா அது வேற தேர்தல். மாநில தேர்தலில் மாநில இஷ்யூஸ் பத்தி பேசணும். மாநில கட்சிகளுக்கு அது கொஞ்சம் சாதகமானு சொல்ல அது நியாயமா இருக்கும். அதுல மாநில தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் 1 ஆண்டு வைக்கணும். அடுத்தது வந்து தேசிய தேர்தல் 1 ஆண்டு, 2 ஆண்டு வித்தியாசத்துல வச்சாதான் இது போன்ற எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சார். நன்றி சார். திமுக அரசு ஏற்கனவே கொடுத்த பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. எனவே தமிழக அரசு கடனில் இருந்து மீட்கவும் அதே போன்று பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு பொது நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பாமக தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.